Hello friends, welcome to my channel 23.5 episode 9. எபிசோட் 9ஓட ஸ்டார்டிங்கில் ஒரு வழியாக லாஸ்ட் எபிசோடில் ரெண்டு பேரும் ரொம்ப க்யூட்டாக அழகாக கிஸ் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சு. ரெண்டு பேரும் ஒரு பில்லோவில் ஆப்போசிட்டில் அப்படியே தலை வச்சு ரொம்ப க்யூட்டாக அழகாக படுத்து பேசிகிட்டு இருக்காங்க. சன் ஓங்ஷா கிட்டே சொல்கிறா, எனக்கு இந்த நாள் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஓங்ஷா சன்ட்ட கேட்குறா, நைட் லேட் ஆகிடுச்சு, நீ வேணால் தூங்கு, யூஸ்வலாக நீ சீக்கிரமாக தூங்கிடுவீல, நான் வேணால் கிளம்பவா அப்படின்னு சொல்கிறா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு இன்றைக்கி தூக்கமே வரலன்னு சொல்ல, தூக்கம் வரலையா, ஏன் நீ யூஸ்வலாக சீக்கிரமாகவே தூங்கிடுவீல அப்படின்னு ஓங்ஷா கேட்குறா. நான் எப்பயுமே சீக்கிரமாக தூங்கிடுவேன் தான், ஆனால் இன்றைக்கி டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தூங்கிட்டா இந்த டேவோட சந்தோஷம் இப்போவே முடிஞ்சிடும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தோணுது, அதனால நான் தூங்க மாட்டேன், எனக்கு ஒரு பெட் டைம் ஸ்டோரி சொல்லுன்னு சன் கேட்குறா. பெட் டைம் ஸ்டோரியா, எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாதே அப்படின்னு ஓங்ஷா சொல்கிறா. தெரியாதா, ஏதாவது சொல்லு, நீ சொல்லு, நான் கேட்டுகிட்டே இருக்கேன்னு சொல்ல. பெட் டைம் ஸ்டோரி தெரியாது, பட் நான் இந்த பூமியை பற்றி உங்ககிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்ல. பூமியை பற்றி சொல்கிறியா, சொல்லு, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நானும் கேட்குறேன் அப்படின்னு சன் சொல்ல. பூமி 23.5 அந்த ரேஞ்சில் சாஞ்சிருக்கு. ஏன்னு தெரியுமா, அது மேலே ஒரு பிளானெட்டு தியா அப்படிங்கிற ஒரு பிளானெட் மோதிருச்சு, அப்படியே லைட்டாக அதனால சாஞ்சிருச்சு தெரியுமா, அதனால தான் அது அப்படி இருக்குன்னு சொல்ல. பாவம் இல்லை பூமி அப்படின்னு சன் ஃபீல் பண்ணுறா. அப்படிலாம் கிடையாது, ஆக்சுவலி பூமி லைட்டாக சாஞ்சனால நம்மளுக்கு 24 மணி நேரம் வந்திருக்கு, அப்படி இல்லைன்னா வெறும் 8 மணி நேரம் தான் இருக்கும் தெரியுமா, எனக்கு அந்த மாதிரி 8 மணி நேரம் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு ஓங்ஷா சொல்கிறா. ஏன் பிடிக்கலன்னு சன் கேட்க, ஆமாம் 8 மணி நேரம் தான், உன்னை பார்க்குற டைமிங் எனக்கு கம்மி ஆகிடும்ல, 24 hours இருக்கனால தான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது ரொம்ப நேரமா அப்படின்னு சொல்கிறா. இப்படி இவங்க பேசிகிட்டே இருக்க அடுத்தது ஒரு வழியாக மார்னிங் ஆகிடுச்சு போல். ரெண்டு பேரும், அதாவது ஓங்ஷாவோட வீட்டில் தான் தூங்கியிருக்காங்க. தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தோன்னே கீழே லேட்டி இருக்கா. லேட்டியை பார்த்து சிரிச்சுட்டே சன் கேட்குறா, உனக்கு லேட்டினா ரொம்ப பிடிக்குமான்னு. ஆமாம் அப்படின்னு ஓங்ஷா சொல்ல. நீ பெருசானனையும் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு ஓங்ஷா கிட்டே கேட்க, நான் காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் வெட்னீரியன் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேங்கிறா. ஏன், உனக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதுவும் எனக்கு லேட்டினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல. பரவாயில்ல, லேட்டியும் நீயும் பார்க்குறக்கு ஒரே மாதிரி தான் இருக்கீங்கன்னு சொல்கிறா. என்னது, அப்போ என்னை பார்த்தா உனக்கு டாக் மாதிரி இருக்கான்னு ஓங்ஷா கேட்குறா. அப்படிலாம் சொல்லலை, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, லேட்டியும் ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்ல. நீ ஓவராக தான் பேசுகிற, போ அப்படின்னு சொல்லி சன் கிட்ட ஓங்ஷா கோச்சிக்கிறா. அப்புறம் அவளை அப்படியே லைட்டாக சமாதானப்படுத்துறதுக்காக விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி, நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு ஓங்ஷா கேட்க, எனக்கு ட்ராவலிங்னால் ரொம்ப பிடிக்கும், இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றணும், அதுதான் என்னோடய ஆசை, அதுக்கப்புறம் என் பேரண்ட்ஸோட பிஸ்னஸை நான் பார்த்துப்பேன்னு சொல்ல. பரவாயில்லையே, எல்லாத்தையுமே வெல் பிளான் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு ஓங்ஷா சொல்ல. ஆமாம், நான் ஆசைப்பட்டது அதுதான். அப்புறம் நான் யூஎஸ் போகிறேன், இந்த சம்மர் லீவுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி, நீ என் கூட வரியா அப்படின்னு ஓங்ஷா கிட்டே கேட்க. நான் எப்படி வர முடியும், என்னால் வர முடியாதே, என் பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் கேட்கணும், நான் இப்போ தான் பேங்காக்கே வந்திருக்கேன், கொஞ்சம் ஃபேமிலியாக இருக்கலான்னு ஆசைப்பட்டு தான் அவங்க என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, ஸோ நான் இப்போவே வரேன்னு சொன்னால் வர முடியாது, அது மட்டும் இல்லாமல் லேட்டியை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, நான் வரல அப்படின்னு ஓங்ஷா சொல்கிறா. அப்போ என்னை விட உனக்கு லேட்டி தான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சன் கேட்க, உனக்கு இப்போவே டாக் மேலே பொசிசிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஓங்ஷா கேட்க, டாக் மேலே பொசிசிவ் தான், இந்த ஓங்ஷா மேலே பொசிசிவ்னு சொல்லி அப்படியே அவங்க ரெண்டு பேரும் கிக்லிகா பண்ணி மாற்றி விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்களோட மூமெண்ட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே போயிட்டே இருக்குது. அடுத்து மார்னிங் தான் காட்டுறாங்க. மார்னிங் ஐலின் ஏதோ ஆர்டர் பண்ணி வாங்கி டேபிள் ஃபுல்லாக வச்சுருக்கா. அப்புறம் ரைஸ்லாம் பிளேட்டில் போட்டு எடுத்துகிட்டு வரா. இதை பார்க்கும்போது ஆல்பாக்கு ஷாக்கு. என்னாச்சு, இதெல்லாம் யார் ஆர்டர் பண்ணான்னு கேட்க, ஐலின் நான் தான்னு சொல்கிறா. அவனால் நம்பவே முடியல. ஓங்ஷா பக்கத்தில் வேற உட்காந்து அவளும் முழிச்சுக்கிட்டே இருக்கா. இது யார் ஆர்டர் பண்ணா, உண்மையாக நீ தான் பண்ணியா? நான் தான் பண்ணேன். ஏன் திடீர்னு இந்த மாற்றம் அப்படின்னு ஆல்பா கேட்க, அது ஹூமன் சீனியர் சொன்னாங்க, மனுஷங்க கூட கொஞ்சம் மிங்கிளாக கற்றுக்கணுமா, அதனால நான் ஆரம்பிச்சுட்டே ஃபேமிலியிலே, ஸோ ஃபேமிலியில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே, இந்தா எடுத்துக்கோ சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்க, இது ரொம்ப வித்தியாசமாக தான்ப்பா இருக்குன்னு சொல்லி அப்படியே ஆல்பா ஷாக்காகவே வாங்குறா. உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையான்னு தொட்டு பார்க்குறா ஓங்ஷா. இதுக்கு முன்னாடி நீ இப்படி இருந்ததே இல்லையே, இனிமேல் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. ஆக்சுவலி ஐலின் சிரிக்கவே மாட்டா. ரெண்டு பேரையும் பார்த்து மாற்றி சிரிக்க, இந்த சாஸில் டிப் பண்ணி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும்னு வேற கொடுக்குறா. அதை பார்க்க ஆல்பாக்கும் ஓங்ஷாக்கும் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இவன் என்னடா டோட்டலாக இப்படி மாறிட்டாளேன்னு. எல்லாம் நேற்று நைட்டு நடந்த அந்த ப்ரப்போசினால் தான் அப்படிங்கிறது இன்னும் இவங்களுக்குலாம் தெரியல. அடுத்து மார்னிங் வேகமாக பைக் எடுத்துகிட்டு சன் ஓங்ஷான்னு கத்த, ஓங்ஷா குடுன்னு ஓடி வரா. என் கேர்ள் ஃப்ரெண்ட் காலையிலே என்னை பார்க்க வந்தாச்சுன்னு சொல்ல. நீ கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருதுன்னு சன் சொல்ல. நீயும் என்னை கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கூப்பிடும்போது எனக்கும் வெக்கமாக இருக்குது. சரி ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலான்னு சன் கேட்க, இன்றைக்கி என்ன பண்ணலாம், நீ என்ன பண்ணலான்னு சொல்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓங்ஷா சொல்கிறான்.
உனக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு, நம்ம 2 பேரும் போகலான்னு சொல்லி சன் கேட்க, எனக்கு 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 இந்த பைக் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. பைக்கா? பழகிக்கலாம். ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது எப்பயுமே நீ முன்னாடி உட்காந்துக்கிற, நான் உனக்கு பேசஞ்சர் மாதிரி பின்னாடியே தான் வரேன். ஒரு டைம் ஆகுதும் நான் முன்னாடி ஓட்டணும், நீ பின்னாடி உட்காந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு உங்கசா சொல்கிறா. அதை கேட்டோன்னே இவளுக்கும் ஹாப்பி ஆகிடுது. சரி ஓகே, பைக் ஓட்டுறதுக்கு முன்னாடி நீ முதல்ல சைக்கிள் ஓட்டணும், உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியாதே அப்படின்னு உங்கசா சொல்கிறான். உங்ககிட்ட சைக்கிள் இருக்கான்னு கேட்க, சைக்கிள் இல்லையேன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சன் சிரிச்சுட்டே ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருப்பா போல். ஸோ ஒரு வாடகை சைக்கிள் மாதிரி தான் இருக்குது பார்க்க. அப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்டே போகிறா ஓங்ஷா, பின்னாடி கையை பிடிச்சிட்டே அப்படியே வந்துகிட்டே இருக்கா சன். ஒரு கட்டத்தில் கையை எடுத்துகிட்டு வேகமாக போன்னு சொல்ல ஓங்ஷா அப்படியே போய் கீழே விழுந்துட்டா. ஐயோ ஓங்ஷா அடிபட்டுருச்சான்னு பார்க்க அவளுக்கு அடியெலாம் படலை. என்னால் சைக்கிளே ஓட்ட முடியலையே, நான் எப்படி மோட்டர் பைக் ஓட்டி உன்னை வேற பின்னாடி உட்கார வைப்பேன்னு ஓங்ஷாவுக்கு பெரிய கவலை. சரி சன், நீ எப்போ சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்ட? அதுவா, நான் 4 வயசில் கற்றுக்கிட்டேன். 4 வயசுலையா? ஐயையோ, இந்த வயசில் நான் எப்படி சைக்கிள் கற்றுக்க முடியும்? என்னால் முடியாதுன்னு ஓங்ஷா ஃபீல் பண்ணேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வாரம் வெயிட் பண்ணு, உனக்கு நான் டெய்லி டீச் பண்ணுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் நீ கற்றுக்கலாம் அப்படின்னு சன் சொல்கிறா. எனக்கு நம்பிக்கையே இல்லைப்பான்னு ஓங்ஷா சொல்ல, அதுக்கு வேறு ஒரு ஐடியா இருக்குன்னு 2 சைக்கிள் ஜாயின் ஆன மாதிரி இருக்குல்ல, அந்த சைக்கிளில் முன்னாடி சன் பின்னாடி ஓங்ஷா உட்காந்து ஓட்டிகிட்டு வராங்க. பார்த்தியா, இப்போ உன்னால் அழகாக வண்டி ஓட்ட முடியுது, நீ சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன்னு சொல்லி ஓங்ஷா கிட்ட சன் சொல்ல, அது நீ இல்லாமல் முடியாதே சன் அப்படிங்கிறா. அதுவும் நல்லதானே, ஏன் நல்லதானேன்னு சொல்கிற அப்படின்னு ஓங்ஷா கேட்க, ஆமாம், நான் இல்லாமல் உன்னால் சைக்கிள் ஓட்ட முடியாது, நான் இல்லாமல் உன்னால் லைஃப்பில் இருக்க முடியாதுல்ல, இதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகுதுல்லன்னு சொல்ல, இது வேணால் உண்மைதான், சத்தியமாக நீ இல்லாமல் என்னால் லைஃப்பில் இருக்கவே முடியாதுன்னு ஓங்ஷா சொல்ல, சன் உண்மையானு கேட்க, அவளும் உண்மையாக தான் சொல்கிறேன்னு சொல்லி 2 பேர் அப்படி ப்ளஷ் ஆகிட்டே அப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்ருக்காங்க. சேம் டைம் பார்க்கில் உட்காந்து நம்ம ஐலின் பொண்ணு காம்பேக்ட் பவுடர் போட்டுட்ருக்கா. ஒரு மாதிரி காமெடியாக இருக்கா அவள் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்க்குறக்கு. இது எல்லாத்தையுமே பின்னாடி நின்று நம்ம சன்னும் ஓங்ஷாவும் பார்க்க, ஐலின் இங்கே என்ன பண்ணுறான்னு 2 பேரும் சைக்கிளை நிறுத்திட்டு வந்து என்ன ஐலின் பண்ணுறேன்னு கேட்க, அது 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 நான் ஏலியனுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சடனாக சொல்லிட்டா. ஏலியனா? பார்க்குக்கு ஏலியன் வருமா அப்படின்னு சொல்லி சன் கேட்க, அதெல்லாம் வரும் எல்லா இடத்துக்கும் வரும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா பவுடர்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணுறேன்னு ஓங்ஷா கேட்க, என் ஃபேஸ் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, ஹாட்டாக இருக்குல்ல, அதனால ஏலியன்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கணும்ல, அதுக்காகன்னு சொல்ல, அப்படியா, ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்ல, இந்தா உனக்காக க்ரீன் சோடா வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி டாக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹூமன் சீனியர் லூனா வந்தாச்சு. லூனா இங்கேயான்னு அவங்க 2 பேரும் பார்க்க, ஆமாம், நீங்கள் 2 பேர் எப்போ வந்தீங்க? நாங்கள் இப்போ தான் வந்தோம். நீங்கள் எங்கே வந்த? ஏலியனை பார்க்க தானே வந்த அப்படின்னு சொல்லி வேணும்னே அங்கே இருக்கிற லூனாவையும் ஐலினையும் ஓங்ஷாவும் சன்னும் ஓட்டிகிட்டே இருக்க, ஓ இப்போ நான் போகும்போது எக்ஸ்ட்ரா பவுடர் ஃபேஸில் இல்லை, இப்போ ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக இருக்கேன்னு சொல்லி வேணும்னே கண்ணத்தை டச் பண்ணி லூனா பேச, ஓ என்ன நடக்குது இங்கே? 2 பேரும் பண்ணுறதை பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓ அதுவா, இது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது, என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி சன்னும் ஓங்ஷாவும் மாற்றி பேச, அது நேற்று நாங்கள் அஃபிஷியலாக கமிட் ஆகிட்டோன்னு சொல்ல, அப்போ எப்போ நடந்தது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, இவங்க 2 பேருக்கு ஷாக்கு. என்னதுன்னு 2 பேரும் ஷாக்காக கேட்க, அதெல்லாம் அஃபிஷியலெல்லாம் கமிட் ஆகவே இல்லைன்னு ஐலின்னு சொல்கிறா. ஏய் நேற்று தானே கமிட் ஆனோம், உன் கணத்தில் கூட நான் கிஸ் பண்ணிட்டேன்லான்னு சொல்ல, என்னது கிஸ்ஸான்னு 2 பேருக்கும் ஷாக்கு. ஆமாம், இது நாங்கள் 2 பேர் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம், ஆல்ரெடி செட் ஆயாச்சு அப்படின்னு சொல்லி வேணும்னே லூனா சொல்கிறா. இதில் உங்களை விட ஓங்ஷா எவ்வளோ பெட்டர், ஆல்ரெடி நீங்கள் சீக்ஸில் தானே கிஸ் பண்ணீங்க, நாங்கள் ரியல் கிஸ்ஸே பண்ணியாச்சுன்னு சொல்ல, ஏய் எதுக்கு சன் இதெல்லாம் போய் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்க, பேசாமல் இருன்னு சொல்ல, சாரி கேர்ள் ஃப்ரெண்ட், டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சன் சொல்கிறா. பார்த்தியா, அவங்க 2 பேர் கேர்ள் ஃப்ரெண்டு பேசுகிறாங்க, எனக்கும் அந்த மாதிரி பேசணும் போல் இருக்குது, நீ அதே மாதிரி என்னை கூப்பிடுன்னு ஐலினை வேணும்னே அங்கே நம்ம லூனா கலாய்க்கிறா. அதெல்லாம் கூப்பிட முடியாது போன்னு சொல்லி அவளோட கூப்பிடுன்னு இவள் அவளை துரத்திட்டே போக 2 பேரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க 4 பேரோட மூமெண்ட்டும் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே போயிட்டுருக்கு. அடுத்த சீனில் நம்ம மாவின் பையனை தான் காட்டுறாங்க. மாவின் பையன் கிரவுண்டில் ஜாகிங் போகிற மாதிரி 1 2 3ன்னு எண்ணிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து டோன் அங்கே வர, டோன் மாவின் பார்த்துட்டு ஏன்டா இப்படி மாதிரி ஓடிட்டுருக்கேன்னு சொல்ல, நான் டின்னுக்கு ஈக்குவலாக இருக்கணும், டின்னுக்கு வந்து எனக்கு பிடிக்கணும், ஸோ அதனால தான் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு மறுபடியும் கன்டினியூ பண்ணிகிட்ருக்க, வேகமாக அவன் பின்னாடி 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே டோனும் வரான். ஏண்டா நீ எங்கடா வரேன்னு சொல்லி மாவின் கேட்க, என்னாவ வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாளா, யார் அது ஒன்று ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னு மாவின் கேட்க, அதான் சேரும் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா, எப்படியாவது அவன் என்ன ஓகே பண்ண வாடா நானும் உன் கூட சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜாகிங் பண்ணுறேங்கிற பேரில் அப்படியே போயிட்டே இருக்காங்க. சேம் டைம் நைட் ஆகிடுது. அங்கே பார்த்தா நம்ம
ஐலண்ட் பாப்பா கையில் ஒரு கவரோட டங்கு டங்குன்னு வீட்டுக்குள்ளே வர, இரு நீ எங்கே போகிற, வீட்டில் ஆள் இல்லைன்னா தோணாதா உனக்குன்னு சொல்லி ஆள்பா கேட்க, நான் கடைக்கு போயிட்டு வந்தேன் அதான் லேட்டு, இங்கே பாருன்னு கவர் காட்ட பின்னாடியே அப்படியே அங்கே நம்ம ஓங்ஷாவும் வரான். நீ எங்கே போயிட்டு வர? நான் யூஸ்வலாக இந்த டைம் தானே எப்பயுமே வீட்டுக்கு வருவேன், உண்மையை எப்பயுமே இந்த டைம் தான் வருவியா? ஆமாம், அப்பயே இவ்வளோ லேட் ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லலை, நான் எப்பயுமே உங்ககிட்ட சொன்னதே இல்லையா ஆல்பா அப்படின்னு ஓங்ஷா கேட்க, இதை கேட்டோடனே அப்படியே ஒரு மாதிரி ஆல்பாவுக்கு டென்ஷன் ஆகிடுது, வேகமாக போயிடறான். என்னடி அவள் சம்மந்தமே இல்லாமல் கோச்சிட்டு போகிறாளேங்கிற மாதிரி ஓங்ஷாவும் ஐலினும் பார்த்துட்ருக்காங்க. அடுத்த நாள் மார்னிங்கு ஓங்ஷா, ஐலின், அப்புறம் நம்ம சன்னு, லூனா 4 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி அவள் கோச்சிட்டு போயிட்டா, ஃபோன் பண்ணால் கூட அட்டனே பண்ண மாட்டேங்கிறான்னு ஓங்ஷா சொல்ல, என்னால் தான் கோச்சிக்கிட்டாங்களா, உங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சா அப்படின்னு சன் கேட்க, இல்லை யூஸ்வலாக என்னால் தான் என்கிட்ட சண்டை போட்டா, ஏன் அப்படி இருக்கான்னு புரியலன்னு சொல்ல, ஆமாம் ஹூமன் சீனியர் திடீர்னு ஆல்பாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே ஐலண்ட் சாப்பிட்டே இருக்க, பாரு வாயிலெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒட்டிகிட்டே இருக்குன்னு சொல்லி க்ளீன் பண்ணிவிட்டு, அவன் ஏன் அப்படி இருக்கான்னு எனக்கு புரியல, நீ அவகிட்ட பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஐலண்ட் கேட்குறா. நான் எங்கே பேசுகிறேன், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே எனக்கு கரெக்டாக இருக்குது, அவகிட்ட பேசக்கூட எனக்கு டைம் இல்லைன்னு லூனா சொல்கிறா. ஏன் அவள் இப்படி இருக்கா அதான் தெரியல, ஒரு வேளை அவள் எதுவுமே நீங்கள் அவகிட்ட சொல்லாமல் இருக்கனால அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ, இதுக்கு கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன்னு ஓங்ஷா சொல்கிறா. நம்ம டைரெக்டாக போய் சொன்னால் அதுக்கும் அவள் கோவப்படுவா, முதல்ல அவகிட்ட பேசி எல்லாத்தையும் புரிய வைக்கணும் அப்படின்னு லூனா சொல்லிட்டு இருக்கா. சேம் டைம் ஆல்பா வந்து ஸ்கூலில் உட்காந்து ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கா, புக்கு மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கா. அங்கே நீடா டீச்சரும் பம்பம் டீச்சரும் வராங்க. என்ன இவன் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி ஆல்பா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை நான் படிக்கலாம் நீங்கள் வந்தேன் அப்படிங்கிறா. படிக்கலாண்ணா, உண்மையாக நீ படிக்க தான் வந்தியா? ஆமாம், யூஸ்வலாக நீங்கள் வரமாட்டியே. இல்லை எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தோணுச்சு, இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது, சரி இங்கேயே படிக்கலான்னு சொல்லி வந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆல்பா சொல்கிறா. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது சொல்லு, எதாக இருந்தாலும் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோ, டீச்சர்ஸ்னால் வெறும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உன்னோட பிரச்சனையும் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், அதுக்கான சொல்யூஷனும் நாங்கள் தருவோம், சொல்லுன்னு சொல்லி 2 பேரும் கேட்க ஆல்பா அழுக ஆரம்பிச்சிடா. நான் எதுலையுமே பர்ஃபெக்டாக இல்லையோன்னு எனக்கு தோணுது. பர்ஃபெக்டாக இல்லைன்னா நான் எதுலேயுமே சரியாக இல்லை, நான் ஸ்டூடெண்ட் பிரசிடெண்ட், ஆனால் என்னால் எதுவுமே சரியாக பண்ண முடியல, எனக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை, என்னோடய ஃபேமிலியை என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல, என்னால் படிக்க முடியும்னு தோணலை, கண்டிப்பாக நான் டாக்டரும் ஆக மாட்டேன், என் சிஸ்டர்ஸ்க்கு நான் ஒரு நல்ல அக்காவாக இருக்க மாட்டேன்னு தோணுது அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிடறா. நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுறேன்னு பம்பம் டீச்சர் கேட்க, ஆமாம் எல்லாருக்கும் நான் ஒரு ரோல் மாடல், ஸ்டூடெண்ட் பிரசிடெண்ட், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க, ஆனால் நான் அந்த மாதிரி இல்லையே, நீ அடுத்தவங்களை எதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிற, அடுத்தவங்கள திருப்திப்படுத்தணும்னு நினச்சா உன்னோட ஆசை எங்கே இருக்கும், நீ உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு, உனக்கு என்ன படிக்கணுமோ அதை பண்ணு, அதில் சந்தோஷம் கிடைக்குதா உனக்கு, அதுவே போதும், உன் தங்கச்சிகளுக்கெல்லாம் நீ நல்ல அக்காவாக இருக்கணும்னு ஆசைப்படுற, அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், அடுத்தவங்க உங்களை பார்த்து ஜட்ஜ் பண்ணணும்னு அவசியம், அடுத்தவங்களுக்காக வாழணும்னு நினச்சா நம்மளோட வாழ்க்கை நம்ம வாழ்க்கையாக இருக்காது, உனக்கு பிடிச்சது நீ பண்ணு. இப்போ என்ன எடுத்துக்கோ, நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் கிடையாது, நான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டேன், ஃபெயிலியர் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு, அதே மாதிரி உன்னாலையும் முடியும், உன்னால் முடியலன்னு நீ முதல்ல நினைக்காத, உன்னால் பண்ண முடியும்னு நீ திங்க் பண்ணு, கண்டிப்பாக அது உனக்கு முடியும் அப்படின்னு சொல்லி பம்பம் டீச்சர் அட்வைஸ் பண்ண, இதெல்லாம் கேட்கும்போது ஆல்ஃபாக்கா அப்படியே அழுகியே வந்துடுது. டீச்சர் அவளை ஹக் பண்ணிவிட்டு அவளை அப்படியே கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து இங்கே வீட்டில் தான் காட்டுறாங்க. வீட்டில் 4 பேரும் இன்னும் ஆல்பா வரல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாளே, என்னாச்சுன்னு 4 பேரும் புலம்பிக்கிட்டே இருக்க, அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டோரையே பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக ஆல்ஃபா வரா. ஆல்பா வந்தாச்சு, ஆல்பா எங்கே போன நீ, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஐலினும் ஓங்ஷாவை எந்திரிச்சு நின்றுக்கிறாங்க. லூனாவும் சன்னும் உட்காந்துருக்காங்க. உன்னை காணும்னு இங்கே 2 பேரும் ரொம்ப பயமாக இருந்தாங்க, நீ எங்கே போன அப்படின்னு கேட்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன், சன் நீயும் லூனாவும் வீட்டுக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு அப்படியே போயிட்டா. போனதுக்கப்புறம் அவள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் வந்திருக்கான்னு எனக்கு தோணுது, நீ பேசுறதுக்கான நல்ல டைம் வரட்டும், அதுக்கப்புறம் அவகிட்ட பேசுவோங்கஷான்னு லூனா சொல்கிறா. சரி ஓகேன்னு இவங்களும் போயிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தா மார்னிங் எழுந்தோடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா அங்கிள் பிரியாக்கோட மெனு வந்து டின்னர் வந்து இன்றைக்கி க்ளோஸ், ஸோ அதனால் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல, ஓங்ஷாவோட ஃபேவரட் டிஷ் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்டு ஃப்ரைட் ரைஸு அப்புறம் போர்க்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அப்படியே குக் பண்ணி மேடம் அப்படியே டேபிளில் அரேஞ்ச் பண்ண, கரெக்டாக ஸ்கூலுக்கு போகிறக்காக ஓங்ஷாவும் அங்கே நம்ம ஐலனும் இறங்கி வந்துகிட்டே இருக்காங்க. வாவ் ஃப்ரைட் ரைஸ், போர்க்குன்னு சொல்லி 2 பேரும் ஓடி வந்து அப்படியே உட்காந்துக்கிறாங்க. வாவ் செம்ம, அவங்க மெனுவில் இன்றைக்கி இந்த டிஷ்ஷெலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட்டுருக்க, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ரொம்ப நல்லா இருக்கு, யம்மின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட்ட, இதை குக் பண்ணது நான் தான். ஓங்ஷா உனக்கு அமெரிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும்னு அதையும்
போர்க் ரொம்ப பிடிக்கும்னு ஐலினுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்ல, இது நீயா பண்ண? வாவ், செம்ம டேஸ்டியாக இருக்குது, நல்லா இருக்குல்ல, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, என்கிட்ட பேசுங்க. உங்களோட அடுத்த ஸ்டெப்பில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆல்பா சொல்ல, கண்டிப்பாக இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்போம், ஆனால் நீயும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும், ஹூமன் கசின் நீயும் ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே ஐலின் சொல்ல, கண்டிப்பாக, ஏன்னா நானும் உன்னோட அடுத்த ஸ்டெப்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், லைக் அமெரிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரின்னு சொல்லிட்டு ஓங்ஸா சிரிக்க, ஐலின் ஆல்பா 2 பேரும் சிரிக்கிறாங்க. போர்க்கே சாப்பிட்டுருக்காத, சாப்பாடையும் சாப்பிடுன்னு ஆல்பா சொல்ல, சரி ஓகேன்னு ஐலினும் சாப்பாடும் சாப்பிட்ருக்கா. உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லேன் அப்படின்னு சொல்லி ஓங்ஷா கேட்க, ஏன் நீ குக் பண்ண போறியா? நான்லாம் குக் பண்ண மாட்டேன், உனக்காக ஆர்டர் பண்ணி வேணா தரேன். தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பா சிரிக்க, எனக்கு ஏன் அமெரிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும்னு உனக்கு தெரியுமான்னு ஓங்ஷா கேட்குறா. ஏன்னு சொல்லி ஆல்பா கேட்க, சின்ன வயசில் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது நீ தான் செஞ்சு கொடுத்த, அதனால தான் இது என்னோடய ஃபேவரட் டிஷ்னு சொல்ல, இதுக்கப்புறம் உனக்கு அடிக்கடி இது நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரும் அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்க. நீயும் சாப்பிடு, உனக்கும் லேட் ஆயிருன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி ஆல்பாவும் சாப்பிட்றான். அடுத்து ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஓங்ஷா அவளுக்காக ஆல்பா குக் பண்ணி கொடுத்தா அந்த சாப்பாட்டை பற்றி ரொம்ப ரசித்து சன்கிட்ட பேசிகிட்ருக்கா. சின்ன வயசில் எனக்கு செஞ்சு கொடுப்பா, அதுக்கப்புறம் இப்போ தான் தெரியுமா ரொம்ப டேஸ்டியாக அழகாக இருக்கும்னு சொல்லி அந்த ஃபுட்டை பற்றி ரொம்ப ஓவராகவே பேசிகிட்ருக்கா. அதை கேட்கும்போது சன்னுக்கு அதை சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. எனக்கும் அந்த சாப்பாடு வேணும்னு சொல்ல, சரி ஓகே நீ வரும்போது ஒரு நாள் ஆல்பாவை குக் பண்ண சொல்கிறேன், அது மட்டும் இல்லை உன் பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. பேரண்ட்ஸ் கூடயா அப்படின்னு சொல்லி ஓங்ஸா யோசிக்க, ஆமாம் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்ல, சரி என் பேரண்ட்ஸ் உன்னை சாப்பிட கூப்பிட்ருக்காங்க, நீ இன்றைக்கி வரணும் அப்படின்னு சொல்ல, இன்றைக்கா இதை பற்றி நீ சொல்லவே இல்லை, காலையில் தான் டிசைட் பண்ணும், அதனால தான் இப்போ சொல்கிறேன். என்னை விளையாடுறியா? என்னாலெல்லாம் வர முடியாது, அப்போ என் பேரண்ட்ஸை பார்க்க உனக்கு விருப்பம் இல்லையா? அப்படி இல்லை, இதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும்ல, இதில் ப்ரிப்பேர் ஆக என்ன இருக்குது, வந்து சாப்பிடு அவ்வளோதான்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும்ல, அதான். அப்போ நீ வரமாட்டியா? அப்படி சொல்லலை, ஆனால் அப்படின்னு ஓங்ஷா இழுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வா. உன் பேரண்ட்ஸை பார்க்க வரும்போது நான் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், கொஞ்சம் அழகாக இருக்கணும்ல, அதனால் என்ன நீ க்யூட்டாக தான் இருக்க, நீ வரலாம் வா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேங்கிற மாதிரி ஒரு மாதிரி டல்லாகவே ஓங்ஷா ஓகே சொல்லிட்டா. சேம் டைம் அடுத்து சேர் ஒன்றும் டின்னும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. கரெக்டாக மாவினும் டோனும் அங்கே வராங்க. நான் உங்கள் கூட உட்காந்துக்கலாமா சாப்பிட்டேன்னு சொல்லி மாவின் டீன் கிட்டே கேட்க, வாங்க உட்காருங்கன்னு சொல்ல, நான் உன் பக்கத்தில் உட்காரவா? உட்காருங்க, எதுக்கு நின்றுட்டே இருக்கீங்க, ஆல்ரெடி தான் நான் மனசில் உட்காந்துட்டேனேன்னு சொல்ல, ஓவராக பேசிகிட்டு இருக்கான். ஐயோ ஏற்கனவே இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன்லன்னு சொல்லி சேரோன்னு பேசிகிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஐலினும் லூனாவும் வராங்க. மாவின் அவங்கள பார்த்துட்டு வா எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்ல, ஓகேன்னு சொல்ல, ஐலின் வேணாம் நம்ம மொட்டை மாடியிலே போய் சாப்பிட்லான்னு லூனாவை கூப்பிட்றா. அவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு, நீ என்ன சொன்ன, மற்றவங்க கூட சோசியலிஸ்ட் ஆகணும்னு சொன்னில, அப்போ இவங்க கூடலாம் உட்காந்து சாப்பிடணும், வா போகலான்னு சொல்லி கூப்பிட, இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்காக வரமாட்டேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க, ஒரு நிமிஷம் அவள் ஏன் வரலன்னு சொல்கிறா தெரியுமா, என்னோடய க்யூட்னஸ் அவளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு, இவ்வளோ க்யூட்டாக நான் இருக்கிறது என்னோட தப்பா, அதுக்கு என்ன பண்ண முடியும், எனக்காக தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன்னு டின்னு வேணும்னே அப்படியே ஐலின் பக்கத்தில் போக, ஐலின் பக்கத்தில் கையில் வச்சுருக்க சாப்பாடு தூக்கி அப்படியே டின்னு டோனோட மூஞ்சியில் போட்டுட்டு ஓடி போயிட்டா. என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராதுன்னு சொல்லி ஓடி போக, ஐயோ என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் அங்கே டோனோட மேலே இருக்க சாப்பாடெலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க. லூனாக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. அடுத்து சேம் டைம் நீடா டீச்சர் சன்னை வர சொல்ல, எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சன் போகிறா. நீ ஆல்ரெடி கேட்டிருந்தில்ல யூஎஸ் ப்ரோக்ராம், அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட், அதுக்கான அப்ளிகேஷன் வந்திருக்கு இந்தான்னு சொல்லி கொடுக்க, அப்போ சம்மர் பிரேக்கில் போனால் போதுமா? சம்மர் பிரேக்லாம் கிடையாது, 2 செமிஸ்டர், அதாவது 1 இயருக்கு நீ அங்கே தான் இருக்கணும்னு சொல்ல, 1 இயருக்கான்னு சொல்லி அப்படியே ஷாக் ஆகிடுது சன்னுக்கு. யோசிச்சிட்டே இருக்கும்போது ஓங்ஷா ஏதோ ஒரு புக்கெலாம் எடுத்துகிட்டு வர, ஸ்டூடெண்டோட புக்ஸை சப்மிட் பண்ணுறதுக்காக கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வர. சன் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்க, சன் என்னாச்சு உனக்கு, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஏதோ ஆரம்பிக்கிறாங்க நீடா டீச்சர். இல்லை ஒன்றும் இல்லை, வா நம்ம வெளியே போகலாம், ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஓங்ஷாவை கூட்டிகிட்டு அப்படியே அந்த பக்கம் சன் போக, டீச்சருக்கு ஒரே கன்ஃபியூஸ், இவ என்னடா இப்படி பண்ணுறாளேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்த சீனில் நம்ம ஐலின் பாப்பா கோச்சிட்டு போயிடுச்சுல, தேடிக்கிட்டே அப்படியே அந்த பக்கமாக லூனா வரா. ஐலின் எங்கே தேடியும் இல்லை, பார்த்தா ரொம்ப ஒரு இடத்துல நின்று அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்க. அப்படியே அவள் பக்கத்தில் போய் லூனா நிற்கிறா. எதுக்காக இங்கே வந்த, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்கிறதுக்கு நான் இருக்கேன்ல, என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோன்னு சொல்ல, ஐலின் அவள் கையை பிடிச்சி தட்டி விட்டா அந்த பக்கம் அப்படியே ஓடி போயிட்டா. சேம் டைம் அடுத்து சன்னை தான் காட்டுறாங்க. சன் நேராக ஓங்ஷா வீட்டுக்கு தான் வந்திருப்பா போல், லாட்டி கூட விளையாண்டுட்ருக்கா.
நான் 1 இயர்க்கு அப்புறம் வந்தாலும் லாட்டி உனக்கு என்ன ஞாபகம் இருக்குமா, என்னை மறந்துட மாட்டீங்களேன்னு சொல்லி லாட்டி கூட விளையாண்டுட்டே இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஆல்பா வரா. ஓங்ஷா மாதிரியே லாட்டி உங்ககிட்ட ரொம்ப மிங்கிள் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம், இந்த லாட்டி கூட பார்க்குறக்கு ஓங்ஷா மாதிரியே தான் இருக்குன்னு சொல்லி லாட்டி கூட விளையாண்டுட்டே இருக்கா. நீ எப்பயுமே ஓங்ஷா விட்டு போயிடாத, நீ அவள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. நீ இல்லைன்னா அவள் ரொம்ப கஷ்டப்படுவா. ஒரு வாரம் உன்னை பார்க்காம இருந்தால் அவள் எப்படி இருப்பான்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நீ எப்பயுமே அவளை விட்டுட்டு போயிடாத சன், அவள் கூடவே இரு, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவள் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஆல்பா பேச பேச சன்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கரெக்டாக ஜூஸ் எடுத்து குடிக்கிறேங்கிற பேரில் அப்படியே மேலே ஊற்றிக்கிட்டா. ஏய் என்னாச்சு சன், இங்கே பாரு அப்படின்னு சொல்லி காட்ட, ஐயோ எல்லா ஜூஸும் கொட்டிடுச்சேன்னு சொல்ல மேலேருந்து ரெடி ஆகிட்டு வேகமாக அப்படியே அங்கே ஓங்ஷா வரா. என்னாச்சு சன், என்னாச்சு வா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லி சன் அப்படியே கூட்டிகிட்டு போயிடா. சரி நீ கூட்டிகிட்டு போன எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிறேன்னு ஆல்பா சொல்லிப்பா. ஷன் ரெஸ்ட் ரூமில் இருக்க, சன் இங்கே ஆல்பாவோட ட்ரெஸ் வச்சுருக்கேன், உனக்கு ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன், நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சன்னு கூப்பிட்டே இருக்கா. சன்னோட வாய்ஸ் ஒன்றுமே கேட்கல. கதவை தட்டிகிட்டே இருக்க சன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக வெளியே வரா. சாரி ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததா, குளிச்சுட்டு வரலான்னு சொல்லி நான் அப்படியே குளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல சன் அப்படியே பார்க்கவும் டவலோட பார்க்கவும் நம்ம ஓங்ஷா பாப்பாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு நீ இப்படி பார்க்குற, நீ குளிச்சுட்டு வரும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கன்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லி எதுவுமே பேசாமல் சன் நிற்கிறா. அப்புறம் அவகிட்ட க்ளோஸாக அப்படியே போய், நீ என் லைஃப்பில் இல்லைனா சத்தியமாக என்னால் இருக்கவே முடியாது, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஓங்ஷா சொல்ல இவ்வளோ ஐ லவ் யூ டோன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் என்ன, அங்கே ஒரு குட்டி கில்மோசின் தான், அதாவது வெறும் கிஸ்ஸு மட்டும்தான். 2 பேரும் லாங்காக கிஸ் பண்ணிகிட்டே இருக்க கிஸ்ஸோட எண்டிங்கில் அங்கே நம்ம சன் கட்டியிருக்க டவலு டப்படி கீழே விழுந்துருச்சு. அதோடு இந்த எபிசோடு இங்கே முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த டவல் மேட்டருக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.